தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமால எத்தனையோ திரைப்படங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவோட அந்த பாதையை மாற்றி அமைக்கும். ஒரு ட்ரெண்ட் செட்டிங் திரைப்படமா மற்ற திரைப்படங்களுக்கு ஒரு முன் உதாரணமான திரைப்படமா ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் அமையும். அந்த வகையில் பராசக்தி படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் புரட்சிகரமான திரைப்படங்கள் நிறைய வெளிவர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கல்யாண பரிசு இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் முக்கோண காதல் கதை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமால அதிகமாக வந்தது. அடுத்து வந்த 16 வயதிலே திரைப்படம் தான் கிராமத்து மக்களோட அந்த யதார்த்த வாழ்க்கை நிலையை இவ்வளோ யதார்த்தமாக காமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செட்டுக்குள்ளேயே குண்டு செட்டுக்குள்ள குதிரை ஓட்டிருந்த தமிழ் சினிமாவை கிராமப்புறங்களுக்கு போயிட்டு அந்த யதார்த்த மக்களோட வாழ்க்கையை காமிச்சிருந்தாரு பாரதிராஜா அவர்கள். அடுத்து வந்த ஒருதலை ராகம் இந்த கல்லூரி இளைஞர்களோட வாழ்க்கையும் அவங்களோட காதல் சோகம் மாதிரியான கதைகளை கொண்டு வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக அந்த சமயத்தில் அமைஞ்சது. இந்த ட்ரெண்ட் செட்டிங் திரைப்படங்களுக்கு மேலும் பெருமை கூட்டும் விதமாக வந்த ஒரு திரைப்படம் தான் அஜித் தேவானி அவர்கள் நடித்து 1996 ரிலீஸ் ஆன காதல் கோட்டை திரைப்படம். இந்த 5 திரைப்படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்கள் அடுத்து இயங்க இதே மாதிரி அடுத்தடுத்த திரைப்படங்கள் உருவாகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்த திரைப்படங்கள் தான் இந்த 5 ட்ரெண்ட் செட்டிங் திரைப்படங்கள். அதுலேயும் தமிழ் சினிமாவோட வரலாறை திருப்பி பார்க்கும்போது இந்த காதல் கோட்டை அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சினிமாவை கௌரவிக்கக்கூடிய ஒரு சில திரைப்படங்களில் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த காதல் கோட்டை திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு. ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த திரைப்படத்தில் பல சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கும், ஒரு சில சஸ்பென்ஸ் த்ரில்லிங்கான காட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி சினிமாவில் வர சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான காட்சிகளை விட ஒரு சில திரைப்படங்கள் உருவாகிறதுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கடந்து தான் இந்த காதல் கோட்டை திரைப்படம் உருவாகியிருக்கு. இந்த காதல் கோட்டை திரைப்படத்தை டைரக்டர் அகத்தியன் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. டைரக்டர் அகத்தியன் அவர்கள் இந்த படத்தை ஒரு தரமான திரைப்படமாக இயக்கியிருந்தாங்க. அகத்தியன் அவர்களோட இயக்கத்தை பார்த்தீங்கன்னா காதல் கோட்டைக்கு பின் காதல் கோட்டைக்கு முன் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். காதல் கோட்டை திரைப்படத்துக்கு அப்புறம் கோகுலத்தில் சீதை, விடுகதை, சந்தோஷம், காதல் கவிதை மாதிரியான தரமான கவித்துவமான திரைப்படங்களை இயக்குனர் அகத்தியன் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க. ஆனால் காதல் கோட்டைன்ற ஒரு தரமான திரைப்படத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தெல்லாம் அகத்தியன் தான் எடுத்தாரா அப்படின்ற அளவுக்கு தரமட்டமான ஒரு சில திரைப்படங்களையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. MA தமிழ் இலக்கியம் படித்த இயக்குனர் அகத்தியன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஏதாவது வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை எடுத்து இந்த தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான். சினிமா துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் போராடி அவரோட 40வது வயசுல தான் அவர் முதல் படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பே அவர் கிடைச்சது. அவர் அந்த முதல் திரைப்படத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி பல இயக்குநர்கள்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது வறுமை, குடும்ப சூழல் மாதிரியான காரணங்களுக்காக ஒரு சில டுபாகூர் கதைகளை சொல்லி அந்த படத்தை வேற யாராவது டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு சில கதைகளை சொல்லுவார். அப்படி அவர் சொன்ன கதைகளில் ஒன்று தான் ராமராஜன் அவர்கள் நடித்த மன்னிக்கேத்த மகாராசா அப்படின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயக்குனர் தீனதயாள் அப்படின்றவர். ஆனால் அந்த திரைப்படத்துக்கு கதை வசனம் கருணாநிதி சாந்தாராம் அப்படின்றவங்க. அந்த கருணாநிதி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அகத்தியன் அவர்கள். அந்த படம் ஒரு டுபாகூர் திரைப்படம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாங்கல்யம் தந்துனானேனா அப்படின்ற திரைப்படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பார் ரவிதாசன் அவர்கள். அந்த ரவிதாசன் வேற யாரும் இல்லை, அகத்தியன் அவர்கள் தான். முன்னாடி படத்துக்கு கருணாநிதினு போட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பேர் வேணா ஒரு தாசனில் முடிகிற மாதிரி, அதாவது பாரதிதாசன் கண்ணதாசன் மாதிரி நம்மளும் ஒரு பேர் வைப்போன்னு சொல்லி தனக்கு தானே ரவிதாசன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த மாங்கல்யம் தந்துனானேனா அப்படின்ற திரைப்படத்தை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார் இயக்குனர் அகத்தியன் அவர்கள். மாங்கல்யம் தந்துனானேன்னு சொல்லி ரவிதாசன் பேர் மாற்றினாங்க. சரி, ஓகே, நான் என்ன வேணுமாலும் பேர் வச்சுங்க, எனக்கு வேண்டியது படம், நீங்கள் எது வேணுமாலும் வச்சுங்க அப்படியே ரவிதாசன் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. ரைட், ரவிதாசன் அப்படின்னு மாற்றி அது மாங்கல்யம் தந்துனானேன்னு ஒரு படம். அந்த படமும் ஒரு டுபாகூர் திரைப்படம் மாதிரி தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஒரு கதை இருந்தது. அந்த கதை தான் பொண்டாட்டி ராஜ்யம் அப்படின்ற திரைப்படத்தோட கதை. அந்த கதையை இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள்ட்ட சொல்லி கதை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கதையை வாங்கி KS ரவிக்குமார் அவர்கள் அந்த பொண்டாட்டி ராஜ்யம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்தோட கதை அகத்தியன் அவர்கள். அந்த படத்தில் தான் இவருக்கு அகத்தியன் அப்படின்ற பேரே போட்டிருந்தாங்க. இந்த அகத்தியன் அப்படின்ற பேர் நல்லா ஓரளவுக்கு இந்த பொண்டாட்டி ராஜ்யம் திரைப்படம் மூலமா வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த காதல் கோட்டை அப்படின்ற ஒரு கதையை எடுத்து எப்படியாவது இந்த கதையை நல்ல படமாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கும்போது யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க முன் வரல. ஏன்னா அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கவித்துவமான படம் தான், ஆனால் போட்ட காசு ரிட்டர்ன் வராதே அப்படின்னு சொல்லி யாரும் அந்த படத்தை எடுக்க முன் வரல. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இருங்கடா உங்களுக்கு பழையபடி மசாலா படமே தர அப்படின்னு சொல்லி மதுமதி அப்படின்னு சொல்லி ஒரு மட்டகரமான ஒரு மசாலா படத்தை எடுத்திருந்தாரு. அந்த டுபாகூர் படம் ஒரு நல்ல கலெக்ஷனையும் கொடுத்துருச்சு. மறுபடியும் ஒரு அந்த காதல் கோட்டை கதையை எடுத்து மறுபடியும் படமாக்கலாம்னு சொல்லி சுற்றிட்டே இருக்கும்போது படங்களை வாங்கி விநியோகம் பண்ணுற, அதாவது படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு புதுசாக படம் தயாரிக்க வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த காதல் கோட்டை கதையை வந்துட்டு அகத்தியன் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் பாண்டியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா,
நான் படங்களை ஊரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவன், எனக்கு வந்துட்டு ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன நல்லாவே தெரியும். இந்த கதை வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் மொதல் படத்துலேயே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு போட்ட பணம் ரிட்டர்ன் வரணும், அந்த மாதிரி ஒரு படம் வேணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி மதுமதின்னு ஒரு படம் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு மசாலா படத்தையும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அகத்தியன் கிட்ட கேட்க, என்னடா ஒரு நல்ல கதையை வச்சு படம் ஆகலான்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப வெறுப்பேற்றுறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி மதுமதின்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அதை அப்படியே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து. அதாவது மதுமதி படத்தில் வந்த கதாநாயகி ரோலை அப்படியே உல்டா பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அஜித் அவர்கள் நடித்த வான்மதி அப்படின்ற திரைப்படம். மதுமதி அப்படின்ற திரைப்படத்தை அகத்தின் அவர்கள் எடுத்திருந்தாரு. அந்த படத்துக்கு தங்கர் பச்சான் அவர்கள் தான் கேமராமேன். அதே மாதிரி அதே கதையை அப்படியே வான்மதி அப்படின்னு எடுக்கும்போதும் இந்த திரைப்படத்துக்கும் தங்கர் பச்சான் அவர்கள் தான் கேமராமேனாக இருந்தார். நீங்கள் காதல் கோட்டை திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காதலை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக தான் அந்த காதல் கோட்டை அமைஞ்சிருக்கும். அது எப்படி பார்க்காமலேயே ரெண்டு பேருக்குள்ள இவ்வளோ காதல் இருக்குமா அப்படின்ற உன்னத தன்மையான ஒரு தெய்வீகமான ஒரு காதலை வெளிப்படுத்துகிற திரைப்படமாக தான் அந்த காதல் கோட்டை திரைப்படத்தை அகத்தின் அவர்கள் எடுத்திருப்பாரு. ஆனால் இந்த வான்மதி திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே காதல் கோட்டை திரைப்படத்தை எடுத்த அகத்தியன் தான் இந்த வான்மதி திரைப்படத்தில் எடுத்தாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா படம் முழுக்க அவ்வளோ கிளாமரு, அவ்வளோ காமம் கடந்த ஒரு காதலாக தான் இந்த வான்மதி திரைப்படத்தை எடுத்து வச்சிருப்பாரு அகத்தின் அவர்கள். எவனையாவது லவ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு மூன்று லாய்க்கு இல்லடி. இளம் வயதில் எங்களை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்ற திவ்ய பாரதியே, அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம். பொண்ணுங்களா, மார்ச் பாஸ் போதும், அப்படியே 4 பேரும் குனிஞ்சு தண்டால் எடுங்க. இவனுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோ, தண்ணி வர காட்டுக்கு மாத்திடுறேன். மச்சி, எப்பறம் நம்ம பனிஷ்மெண்ட்? பழி வாங்க போறவ மாதிரி வந்து நிக்கிறேன். ஆமா, பழி வாங்க தான் வந்திருக்கேன். போடோட விரட்டி கற்பழிக்க போறியா? தொட்டு விளையாட்ட வில்ல இல்லம்மா, உன்னை தொடாமலே உனக்கு ஒரு பாடம் சொல்லி தர போறேன். நீ உண்மையில ஒரு பொண்ணா இருந்தா இந்த தண்டனை வாய்ஸ் முழுக்க மறக்க மாட்டேன். இப்படி வன்மம் கலந்த ஒரு வான்மதி திரைப்படத்தை அகத்தியன் அவர்கள் எடுத்து வச்சிருந்தாலும் அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் அவங்களுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அகத்தியன் அவர்கள் ரொம்ப நாளாக வச்சு சுற்றிட்டு இருந்தால் அந்த காதல் கோட்டை திரைப்படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் அவர்கள், அதாவது சிவசக்தி பாண்டியன் அவர்கள் முன் வந்தார். இந்த கதையை முதல்ல போயிட்டு விஜய் அவர்கள் கிட்ட தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அப்போ விஜய் அவர்கள் ஆக்ஷன் ஓரியன்டான திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம எடுக்கலாம், ஆனால் ஒரு 6 மாதம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்ஏசி அவர்கள் சொல்ல, 6 மாதம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களோட முந்தைய படத்தோட ஹீரோவான அஜித் அவர்களே வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களாம் மறுபடியும் கதாநாயகனா முடிவு பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த காதல் கோட்டை. இது முடிஞ்ச உடனே இந்த படம் நல்லா வெற்றியாக போயிட்டு இருக்கும்போது திருப்பி போய் நான் எஸ்ஏசி சாரை போய் நாங்கள் பார்க்குறோங்க. நீங்கள் என்னென்னா இல்லை டெஃபரெண்டாக நல்லா பண்ணீங்க, விளம்பரம் நல்லா பண்ணீங்க, சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, கதை என்ன சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ அகத்தியன் சார் வந்து கதை சொன்னாருங்க. ஒரு ஹீரோவுடைய அப்பாவாக கேட்டது அவர் தான் எஸ்ஏசி சார் கேட்டாருங்க. கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது கதை, எனக்கு ஒரு 6 மாதம் உங்களால் வெயிட் பண்ண முடியுமான்னாங்க. ஏன்னா டேட் இல்லை, நீங்கள் வந்து இப்போ வந்து பிப்ரவரி மாதம் வந்திருக்கீங்க, ஸோ எனக்கு வந்து ஆகஸ்ட்டில் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து பண்ணித்தரேன்னு சொன்னாருங்க. அப்போ நாங்கள்லாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கணுமா, இவ்வளோ காத்துட்டு இருக்கணுமா, 6 மாதம் கேப் ஆச்சுன்னு நம்ம ஏன் நம்ம சார் அஜித் சாரை வச்சு நம்ம திருப்பி பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அவரை. பட் இன்னும் நல்லா 2 பேர் இன்னும் கொஞ்சம் நல்லா, அவரும் ஓகே இவரும் நல்லா காம்பேக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி அவரை மூவ் பண்ணோம். எதாவது படம் பண்ணி 2-3 படம் எதாவது கமிட் பண்ணியிருந்தார் பொழுதுங்க. சொல்லி இந்த மாதிரி கதை கேட்ட உடனே அவருக்கும் ஏற்கனவே சக்ஸஸ் பண்ண கம்பெனி, நல்ல கம்பெனி, எல்லாரும் நல்லா அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டார். பேசிக்காக அந்த வான்மதி டைமில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் என் கூட சபரிமலைக்கெல்லாம் வந்திருக்காரு. அஜித் அவரோட கெரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அந்த காதல் கோட்டை திரைப்படம் அமைஞ்சிருந்து, நீங்கள் அதுக்கு முன்னாடி அவரோட திரைப்படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்காது. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு தான் ஒரு படம் நடித்தாரே தவிர ஒரு நல்ல கதையில் நடிக்கணும், நல்ல வித்தியாசமான திரைப்படங்களை தேடி போய் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், முக்கியமாக
அவர் ஒர்க் பண்ணுற அந்த டீம் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே ஃபீல் பண்ணவர். அதை இப்போ வரைக்குமே அவர் கடைபிடிக்கிறாரு. அதனால தான் சிறுத்தை சிவா அவர்கள் இப்போ இருக்கிற இந்த வலிமை டீம் இவங்களோடலாம் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான காரணம் அந்த கம்ஃபர்டபுள் அப்படின்றது அவருக்கு பிடிச்சி போச்சு, அவருக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க கூட தொடர்ந்து பயணிப்பார். ஒருவேளை யார் கூட கம்ஃபர்டபுள் செட் ஆகலை அப்படின்னா அவங்க கூட அடுத்த படம் பண்ணவே மாட்டார். இது வந்துட்டு அஜித் சாரோட ஸ்டைல். ஸோ அப்படி வான்மதி படம் நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நடித்த திரைப்படம் தான் இந்த காதல் கோட்டை திரைப்படம். அடுத்து இந்த காதல் கோட்டை திரைப்படத்தோட கதைக்கு மிக முக்கியமான உயிரோட்டமே அந்த கதாநாயகி கமலி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான். அந்த கமலின்ற கதாபாத்திரத்துக்கு பிரபலமான நடிகையிலிருந்து புதுமுக நடிகைகள் வரைக்கும் எத்தனையோ நடிகைகளை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கேமராமேன் தங்கர் பச்சான் அவர்கள் தேவயானின்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெங்காலி ஆக்ட்ரஸ், மலையாள திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. குடும்ப பாங்கான முகம் தான். ஆனால் தமிழில் பெருசாக வாய்ப்பு இல்லாதனால கிளாமர் ரோலுக்கு இறங்கி இப்போ ஒரே ஒரு பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸராக மாறுற அளவுக்கு அவங்களோட நிலைமை வந்துருச்சு. அவங்கள வேணா இந்த கமலின்ற கதாபாத்திரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தங்கர் பச்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தேவயானி அவர்கள் ஒரு பெங்காலி ஆக்ட்ரஸ். பெங்காலியில் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மலையாள திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க தேவயானி அவர்கள். அங்கேயும் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இனிமேல் இந்த குடும்ப பாங்கான திரைப்படங்கள் நடித்தா வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் கிளாமராக கவர்ச்சியாக நடித்தா தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லி தமிழில் கொஞ்சம் கவர்ச்சி நடிகை அறிமுகமானாங்க. அந்த திரைப்படம் தான் தொட்டாச்சினிங்க அப்படின்ற திரைப்படம். தொட்டாச்சினிங்க திரைப்படத்தில் அவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக தான் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அடுத்த திரைப்படமான கல்லூரி வாசல் திரைப்படத்துலையும் அவங்க கவர்ச்சி நடிகையாக தான் நடிச்சிருந்தாங்க. அதில் அந்த கல்லூரி வாசல் திரைப்படத்தில் தேவயானி அவர்கள் கூட நடித்ததும் அஜித் அவர்கள் தான். கண்ணடிக்கும் நிலவு காலை வாரை கனவு இப்படி கவர்ச்சி காட்டி எடுபடாமல் போகவே சிவசக்தி அப்படின்ற திரைப்படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு கவர்ச்சியாக ஐட்டம் டான்சர் ஆடுற அளவுக்கு தேவயானி அவர்கள் வந்துட்டாங்க. சரி, தன்னோட படத்தோட கேமராமேனே இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்றதுக்காக கூப்பிட்டு டெஸ்ட் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கமலி கதாபாத்திரத்தை இவங்களோட வேறு யாரும் சிறப்பாக பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தேவயானி அவர்களுக்கு அந்த கமலின்ற கதாபாத்திரத்தை காதல் கோட்டை திரைப்படத்தில் அகத்தின் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க தேவயானி அவர்கள். தேவயானி அவர்களுக்கு அந்த குடும்ப பாங்கான முகம் ஏற்கனவே அவங்களுக்கு இருந்ததுனால அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே கச்சிதமாக பொருந்திருந்தாங்க. இப்போவும் அந்த கமலி கதாபாத்திரத்துக்கு தேவயானி தவிர வேறு யாராவது கரெக்டாக செட் ஆகிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க. ஒருவேளை இந்த திரைப்படத்தில் தேவயானி அவர்கள் நடிக்கலை அப்படின்னா இன்னும் ஒரு சில திரைப்படங்களில் ஐட்டம் டான்ஸராக இருந்து அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிருப்பாங்க. அப்படி கிளாமர் ரோலில் ஐட்டம் டான்ஸராக இருந்து ஃபீல்ட் அவுட் ஆகியிருந்த ஒரு நடிகையை இந்த காதல் கோட்டை திரைப்படத்தில் நடிக்க வச்சு குடும்ப பாங்கான முகம்னா அது இவங்க தான் அப்படின்ற ஒரு பேர் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் பல திரைப்படங்களில் குடும்ப பாங்கான கதாநாயகினாலே கண்டிப்பாக தேவயானி தான் அப்படின்ற மாதிரி பல திரைப்படங்கள் அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்கி வெளியான இந்த காதல் கோட்டை அப்படின்ற திரைப்படம் மொத்த இந்திய சினிமாவும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மொத்த இந்திய சினிமாவுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டர் திரைப்படமாக அந்த காதல் கோட்டை திரைப்படம் அமைஞ்சது. அதை விட முக்கியமாக பாலச்சந்தர், ஸ்ரீதர், பாரதி ராஜா, மணிரத்னம், பாக்யராஜ் மாதிரியான இயக்குநர்கள் இருந்தும் இவர்களெல்லாம் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை அந்த காதல் கோட்டை திரைப்படத்தின் மூலமா அகத்தின் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு செஞ்சுருந்தாங்க. அதாவது
பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் அப்படின்ற விருதை சத்யஜித் ரே, மிருனால் சென் மாதிரியான இயக்குனர்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமா 42 வருஷமாக அந்த விருதை வாங்கினதே கிடையாது. அந்த 42 வருஷமாக கிடைக்காத அந்த விருதை இந்த காதல் கோட்டை அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலயமா பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் அப்படின்ற ஒரு விருதை முதல்ல ஒரு தமிழ் இயக்குனர் வாங்கினாரு அப்படின்னா அது அகத்தினி அவர்கள் இயக்கிய இந்த காதல் கோட்டை அப்படின்ற திரைப்படத்துக்காக தான் முதல்ல, அதாவது 42 வருஷமாக மற்ற இயக்குநர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த காதல் கோட்டை அப்படின்ற திரைப்படத்தின் மூலயமா அகத்தினி அவர்கள் செஞ்சுருந்தாங்க. தமிழ் இயக்குநர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் அப்படின்ற விருதை அகத்தினி அவர்கள் இந்த காதல் கோட்டை திரைப்படத்திற்காக வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரியான பல விருதுகள் வாங்கிச்சு. இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் கோட்டை திரைப்படத்தினுடைய அனைத்து பாடல்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேவா அவர்கள் அவ்வளோ அழகாக இசையமைச்சிட்டு இருப்பார். முக்கியமாக அந்த நலம் நலமறி ஆவல் அப்படின்ற பாடல் அப்போது காதலில் தவிச்சவங்களுக்கு ஒரு காதல் கீதமாக அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படத்தில் வந்த அத்தனை பாடல்களையும் அந்த படத்தோட இயக்குனர் அகத்தியன் அவர்கள் தான் எழுதி. சிவப்புலோராக்கு குலுங்குது குலுங்குது காதல் கோட்டை திரைப்படத்தோட கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது பார்க்காமலேயே கடிதத்தின் மூலியமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் காதலை வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தோட கதை. இதில் நடுவில் கரண் அவர்கள், ஹீரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கோண காதல் கதை மாதிரியே கொண்டு போய் கடைசியில் இந்த படத்தை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார் அகத்தியன் அவர்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு விருதுகள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இயக்குனர் ஆர் பாலு அப்படின்றவர், நான் எழுதி வச்ச உன் நினைவாக அப்படின்ற கதையை திருடி தான் அகத்தியன் அவர்கள் காதல் கோட்டை அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாரு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் அவர்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது படம் நல்லா ஓடிட்டுருக்கு, விருதுலாம் வேற வாங்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புறாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை பெரிய பிரச்சனையாக்கி போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு போக வேணாம், அதுக்கு பதிலாக நான் என்னோட தயாரிப்பு நிறுவனத்திலேயே நீங்கள் ஒரு படம் இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி ஆர் பாலு அவர்களுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் அதாவது பாண்டியன் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அப்படி பாண்டியன் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து ஆர் பாலு அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் முரளி கௌசல்யா அவர்கள் நடித்த காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்ற திரைப்படம். அதாவது காதல் கோட்டை திரைப்படத்தில் வந்த அந்த முதல் பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு பாட்டு இருக்கு இல்லையா, அதையே தன்னோட படத்துக்கு டைட்டிலாக வச்சு ஆர் பாலு அவர்கள் காலமெல்லாம் காதல் வாழ்கன்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தார். இந்த காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவரான முரளி அவர்கள் கௌசல்யா அவர்களை பார்க்காமலேயே காதலிப்பார். இவங்க 2 பேருமே தொலைபேசி வாயிலாக தான் தங்களோட காதலை வளர்ப்பாங்க. காதல் கோட்டை திரைப்படத்தில் 2 பேர் ஒருத்தர் மீட் பண்ணாலும் இவங்க தான் நம்ம காதலிக்கிறவங்க அப்படின்னு தெரியாமலே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் முரளியும் கௌசல்யா அவர்களும் மீட் பண்ணாலும் முரளிக்கு இவங்க தான் நம்ம காதலிக்கிற பொண்ணுன்னு தெரியாமல் இருக்கும். காதல் கோட்டை திரைப்படத்தில் தேவயானி அவர்கள் ஸ்வெட்டர்